பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்றும் பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்றும் பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்றும் தில்லையுள் கூத்தனை தென்பாண்டி நாட்டானை என்றும் பாண்டி நாடே பழம்பதி என்றும் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றும் பவனெம்பிரான் பனிமாமதிக்கன்னி விண்ணோர் பெருமான் என்றும் பொருட்சார்பு குவியல் திருச்சதக மெய்யுணர்தலிலும் சிவபுராணச் செம்பொருள் சீரோட்டத்திடத்தும் ஊணியோடி வரும் காணிக்கை நீதி மாணிக்கப் பிரானவர்கள் இயற்றியுள்ள கிரந்தத்திலே காணக்கிடக்கும் கண்ணேறு பூத்து பன்னேறு பாடும் தன்னார் தமிழ் தரும் தன்பாண்டி நாட்டானே என்றும் அப்பாண்டி நாடன் சிவலோகமாக்கும் வித்தகன் என்றும் அப்பாண்டி நாடன் சிவலோகமாக்கும் வித்தகன் என்றும் மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் நிலை பேராமை என்றும் அத்தாசால ஆசைப்பட்டேன் எனவும் திட்டார் மதில் புடைசூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனவெல்லாம் காட்டி சிவங்காட்டி தாட்டாமரை காட்டி தன் கருணை தேன்காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலே விடைத ஆட்டான் கொண்டாண்டவா என்றும் நெருங்கும் அடியார்களும் நீயும் கூடி நின்று விளையாடும் என்றும் சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறாயிருந்த உன் திருநாமம் தரிப்பார் என்றும் கூறி நான் தான் என்று இப்ப கூறுறாங்களா? எல்லாருக்கும் அந்த கூறு இருக்கா? இந்த கூறான குரு, இந்த கூறான குரு இப்ப நம்ம தலையில இருக்காங்களா? இந்த குரு என்னைக்காவது மாறுமா? அருளை அப்போ கூறான குரு அருள் தானே. அதனால நாம் ஆண்டவர்கள் அருளுக்குள் நாம் அனைவரும் நுழைந்து கொள்ள வேண்டும். இப்படி பார்த்தோமா அந்த வாக்கியத்தை? கூறான குரு அருளை எப்படி போற்றணும்? நீ போற்றி கூர்ந்து போற்றி, அது அப்படித்தான் நம்ம பண்ண முடியும்.
அதை விட்டுட்டு என்னென்னத்தையோ பண்ணிட்டு இருக்கமே, சரியா? இது எங்கேயாவது வந்து உதவுமா? அப்ப ஒரே மெய்ப்பனானவன் நான் தான் என்று கூறி எழுந்து நம் தலையில் இப்பொழுது கிளம்பினார்கள். நான் கிளம்பிச்சா? இங்கிருந்து கிளம்பிருச்சா? சரி, இதெல்லாம் நமக்காக படைச்ச விருந்து தானே. இதெல்லாம் நம்ம இப்ப எங்க இருந்து இன்னைக்கு புதுசா வந்துச்சா? ஆனா இன்னைக்குதான் புதுசா வந்து இது புதுசானே. இப்ப இது வரைக்கும் இதை படிச்சுதான் இருக்கோம். இப்படி புதுமை ஏற்புதுமையாகிய இந்த புதுமை இது இன்னைக்கும் புதுசு தானே. அன்னைக்கு இது நம்ம ஏற்கனவே படிச்சது தானே. இன்னைக்கு என்ன இப்படி ஒரு புது பொலிவோட வருது? இது இன்னும் என்னென்ன புதுமை பண்ணுமோ வாசம் தானே. இது நம்ம அன்னைக்கு இப்படி பார்க்கலையே, இன்னைக்கு. அப்போ போதுமா இந்த 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 சபையின் போதும் தானே? நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் தானே. தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன விளக்கம் தானே, அப்படி பகுத்து பார்க்க வேண்டியது தானே. பாத்திரலாமல்ல? பாத்தீங்களா? நல்லா புரியுத. அப்ப கூறி எழுந்து நான் தான் என்று ஒரே மெய்ப்பனானவன். ரெண்டு ஏது? அன்னைக்கேதான் அதுதான் மேய்ச்சுது, இன்னைக்கும் அதுதான் மேய்க்குது, என்னைக்கும் அதுதான் மேய்க்க போகுது. இப்ப நம்ம இதை கண்டவர்கள் தானே. அந்த ஒரே மெய்ப்பனானவன் நான் தான் என்று கூறி எழுந்து இன்னைக்கு எழுந்ததை பார்த்தோம். கிளம்பினார்கள் இப்படி புதுமையேர் புதுமையாகிய இத்தொண்டு பொழமை மூல காரண காரியத்தை இறைவனின் இவ்விரிபுவனத்திற்கு இறைவனின் அகக்கருணை விரிவரிசிப்பை பரிசிப்பை எடுத்து எதை எடுக்கணும்? நாம எதையோ எடுக்கலாமா? தெரியாதப்ப எடுத்தது சரி, தெரிஞ்ச பிறகு நாம எடுக்க வேண்டியது ஒரே வாழ். அப்போ இறைவனின் அகக்கருணை விரிவரிசிப்பை எடுத்து விளங்கும்படி துலக்கமாக விளங்கும்படி துலக்கமாக மனித கோடிகளின் காலக்கோளின் பிடிப்பு கேடற. இதுக்கு முன்னால கோள் புடிச்சுக்கிட்டு இருந்ததுல, நவகிரக கோள் மாற்றும் இந்த கோள்ல இருந்தமே, அந்த பிடிச்சு பிச்சு எரிஞ்சாங்களா? அந்த பிச்சதை எங்கேயாவது இல்ல, அந்த எங்கேயாவது ஒரு ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு லேசா ஒரு எறும்பு கடிச்சு இப்படின்னா எவ்வளவு இதா இருக்கும் கூட இல்லாம. ஆனா இது அனைத்தும் இதுக்குள்ள மாறாம ஒட்டிட்டு இருந்தது, நம்ம ரத்தத்துல இருந்தது, நம்ம சதையில இருந்தது. அது எப்படி என்ன அந்த இதா இருக்கும், என்ன கருவியா இருக்கும்? இன்னைக்கு அதை அப்படியே கலட்டு நல்லா விளங்குதா? அப்போ மனித கோடிகளின் காலக்கோளின் பிடிப்பு கேடற செவித்துளைக்குள் புகுத்துவான் வேண்டி இங்கே திரண்டு நிற்கும். என்ன திரட்சி இது? திரண்டு நின்னாங்கல்லவா? இப்படி இதுல இருக்கிற திரட்சி இருள், சரி இருள் திமிரமா இருக்கிறத, அது என்ன திமிரமா இருந்தா இந்த திமிரத்தை வந்து உடைக்கணும். அப்ப காலக்கோளின் பிடிப்பு கேடற செவித்துளைக்குள் புகுத்துவான் வேண்டி இங்கே திரண்டு நிற்கும் தெய்வ தேடு கூடக மெய்வழியின் புராதன பொது நடத்தை இந்நாள் இப்பூமண்டலத்தின் கண்ணே இறக்கி. இப்ப இறங்குச்சா? இறங்குச்சுதானே? இறங்கி இருக்கல்லவா? இது நமக்குத்தானே இந்த பரிசு. யுக நெடுங்காலத்தில் இருந்தே
பாரவான்கள் எல்லாம் இந்த காலத்துக்கு ஏங்குறாங்க. ஏன் இந்த பொது நடம் இல்லை அவரு, அதனால அவங்கனால இப்படி சொல்ல முடியல. இல்லாட்டி வந்த பாரவான்கள் இப்படி சொல்லி இருப்பாங்கல்ல, சொல்றதுக்கு அந்த நடம் இல்லை. அப்போ யுக நெடுங்காலத்தில் இருந்தே பாரவான்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கும் இந்த புராதன பொது நடத்தை அவர்கள் இதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்பவே அத பொது நடத்தரசாகிய அந்த அரசருப்பு தானே நமக்கு பொது நடத்தரசாகிய மதிக்குடை வரத்து உதிப்பனராலே அந்த உதிப்பு நமக்கு கிடைச்சிருச்சா? இதனை தேவர்களே நடத்த இப்படி நானா பார்க்கணும் அல்லவா? எல்லாம் பார்த்தோமா? அப்ப நான் என்பது என்ன செயல்ல அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று விளங்கின உடனே நம்ம பன்னெடுங்காலங்களாக மாறாது வலுத்து கொண்டிருந்த செறி இருள் திமிரமானது சிதைந்துச்சா, மறைந்து மாறி ஓடி ஒதுங்கி நின்றது நிக்குது. இதை விட்டோம்னா அது பூந்துக்கும். நல்லா புரியுதா? நாம அதனால எப்பவும் எந்த துணையோட இருந்தா அது ஒதுக்கி நின்றுகிட்டு இருக்கோம். அது போயிடாது. அது எப்பவும் ஒதுங்கி நிற்கும். இவங்களை கொஞ்சம் ஒதுக்கிட்டு திரும்பினோன்னே அவங்க ராஜா ஆயிடுவாங்க. நல்லவர். அவங்களையும் மரியாதையோட தான் வச்சுக்கணும். மரியாதையா சொல்லி அவங்கள போக சொல்லலாம் அல்லவா? அப்போ அவர் கொஞ்சம் இறக்கப்படுவார். இப்போ நமக்கு எவ்வளவு நான் என்கிற வல்லவம் இப்படி இருக்க. இப்போ நானா இப்படி எல்லாம் பார்த்தோமா? இப்போ தெய்வம் மண்டையை போட்டு உடைக்கிறாங்க இன்னொரு இடத்துல. பார்க்கலாமா? இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் என்னன்னு தெரியணும் இல்லவா? தானே அவர்கள். அதுக்கு நாம திருமெஞ்ஞான குரலுக்கு போகணும். எங்க போகணும்? திருமெஞ்ஞானம் என்பதே தெய்வத்தினுடைய திருக்குறள் தானே. அந்த குரலை நம்ம குரல் ஆக்கிடலாமா? நம்மளது குட்டை தானே. அது அந்த அதோட போய் கலந்துக்கிட்டா அப்ப திருமெஞ்ஞான குரலுக்கு போயிட்டா ஒரு வரியில சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாரும் பார்த்துதான் இருப்போம். ஏன் நம்ம கண்ணு அவ்வளவு பாவப்பட்ட கண்ணா இருக்கு? பாப்போமா? இன்னைக்கு பாப்போமா? நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பாப்போமா? அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இருந்த பார்வையே நமக்கு வேறதானே. இப்படியெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ திருமெஞ்ஞான குரல் 33வது திருவாக்கியத்துல தெய்வம் இன்னும் தெளிவா சொல்லிட்டாங்க. இறைவன் ஒருவனுக்குத்தான் நான் நான்கிறக்கு ஒரு உருவம் கொடுக்குறாங்க ஆண்டவங்க இங்க. இப்ப நான் இறைவன் சொல்லிட்டா அதுக்கு இதுல அது பொது பேச்சாவில போகுது. எல்லாரும் சொல்லலாம் இறைவன் தானையா. இறைவன் என்கிற என்ன இருக்கு சொல்லுங்க கொஞ்சம். இது இப்போ இருக்கு பக்கத்துல. நான் ஒன்னும் இப்போ எங்கேயும் போய் அந்தரத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். வாசம் தானே. இந்த அந்தரதுந்துமி முழங்குதா? அந்தரதுந்துமி முழங்கும். இது அசைந்து அதுக்கு அசையுது. அந்த அசைந்த நாதம் நிசந்தவளும் ஆக்கிட்டாங்க நம்மள. இப்படியெல்லாம் நாம எப்ப தேவ கருவியாக ஆகிறது, தேவ துந்துமியாக ஆகிறது. துந்துமி யார் அடிக்கிறா? நந்தி அடிக்கிறாரா? வாஸ்தவம் தானே. இதெல்லாம் இப்போ நம்ம எப்படி வண்ணமாக தெய்வம் மாத்துறாங்க. இப்ப நம்ம இதை எப்படி அப்போ தெய்வம் சொல்றாங்க, இறைவன் ஒருவனுக்குத்தான் நான் என்கிற ஆண்மை உண்டு. நான் என்பது ஆண்மை. இந்த மாதிரி திட்டமா
இது இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் ஆண்மை, மங்கன்னு பார்த்தோம் என்ன என்ன எப்படி சத்தினின்னு பார்த்தோம், அதுல எல்லாம் தாய் வடிவத்திலேயே வருது. முக்த மீன் வருது, வாக்கு மீன் வருது, பத்தினின்னு வருது. அதுதான் ஆண். நல்லா விளங்குதா? அப்ப தாயுமாகி தந்தையுமாகி அம்மையே அப்பா, ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரம், பொய்மையே பேசி இந்நேரம் நம்ம என்ன பண்ண, நான் வந்தேன் இங்க, பொய்மையே பேசி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் எனக்கும், இப்போ இந்த செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமான். தெய்வம் இன்னைக்கு அவங்க வழங்கி இருக்காங்கள, நல்லா எல்லாருக்கும் புரியுதா? அப்போ இறைவன் ஒருவனுக்குத்தான் நான் என்கிற ஆண்மை உண்டு. அப்ப நான் என்கிற அந்த திருச்சொல் எதை குறிப்பிடுகிறது என்றால் ஆண்மையை குறிப்பிடுகிறது. ஆண்மை, ஆண் தான் நான், அந்த நான் என்பது ஆண். அப்போ உலகத்துல ஒரே ஆண், அது காலை குரு. அந்த ஆண் தான குரு, இந்த ஆண் தான குரு. அப்ப அந்த ஆண் இருக்கார்கள் இல்லவா? அத போய் அப்ப அந்த ஆண்மை எப்படி இருக்கு பார்க்கணும் அல்லவா? நம்மளுடைய வார்த்தை குரு என்ன? சரி, இது நான் எப்படி வந்துருச்சு பார்த்தோமா? எங்கிருந்து எப்படி கலந்து எப்படி வந்து எப்படி வந்து, அப்போ இப்போ எப்படி நமக்கு நானை பார்த்துட்டோம் அல்லவா? நான் நமக்காக இந்த பெண்மையில கலக்கறக்கு அது ரெடியா இருக்கலவா? வாஸ்தம் தானே? அப்ப நம்ம இந்த பெண்மை ஆன நிஜமான ஆன இந்த திருமாங்கல்யம் நம்ம கட்டியிருக்கல்லவா? நாம எப்பாவது நாம இனி கைம்பெண்ணாக ஆகுவோமா? முடியாது. இதுக்காகத்தானே நமக்கு அதை சொல்றாங்க. நமக்கு அந்த இது அந்த மாங்கல்ய கிரகண விரிப்பு. இப்போ மாங்கல்ய கிரகண விரிப்பு எங்கே நடந்துகிட்டு இருக்கு? நல்ல புரியுதா? இந்த கிரகணத்தை இப்போ மாங்கல்யம், மாங்கல்யம் என்பது கிரகணம். சுற்றி பார்த்தோம்னா அது விரிப்பு. இந்த விரிப்பு இது எங்கேயாவது நிற்க போகல. இந்த எப்படி இது பேச்சுக்குள்ளே பேசும்போது முகம் பாரு, உள்ளே பேசும்போது முகம், அதுதான் முகம். இதுவா? அந்த முகத்தை பார்க்கறதுக்கு இப்ப நமக்கு அந்த ஞானக்கண் இருக்கிறது அல்லவா? அந்த மனக்கண் இருக்கிறது அல்லவா? அந்த தெய்வக்கண் இருக்கிறது அல்லவா? தோண இது தோணுமா? எவ்வளவு வச்சாலும் அது அது வீசாது. எல்லோர்க்குமே வீசாது. ஆனால் வீசாது எல்லோர்க்குமே வீசும். விண்மக்கட்கு வீசுமா? மண்மக்கட்கு நல்லா புரியுது. அது வீசும் இடம் போக்கு, நம்ம போக வேண்டிய போக்கு. அது எங்க வீசுதோ அங்கே போ, வேற எங்கேயும் போகாத. நல்லா புரியுதா? அதனாலதான் அந்த உன்னை அந்த முன்பின் இல்லாத முதல்வன் சன்னதிக்கு எத்தி வைக்குகின்ற வசனங்கள் எங்கு வெளியாகின்றனவோ அந்த எல்லைக்கு போய் அந்த தேவ தீர்ப்பு வசனங்களை கேட்பதுவே தவம். மற்றதெல்லாம் அவம். நல்ல விளங்குதா? அப்போ வீசாது எல்லோர்க்குமே வீசும். விண்மக்கட்கு வீசும் இடம்போக்கு. தனிகேயர் பேசும் சூதன் வாக்கு. தனிகேயர் யார்? தனிகேயர் பேசும் சூதன் வா, அதுக்கு பேரு தனிகையர். இன்னைக்கு தனிகையர் நம்ம கூடவே இருக்காங்க. எப்படி இருக்காங்க? தனிகையர் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? தனிகையர் பேசும் சூதன் வாக்குக்கு பேரு தனிகை என்று பெயர்.
தணிகை என்னைக்காவது காணாம இருக்கிறதா? அதுக்கு தணிகை மலை என்று பேர், அதுக்கு திருத்தணி என்று பேர். திருத்தணி எப்படி எங்க இருக்கு? தணிகையர் பேசும் சுதன் வாக்கு பதினோக்கு மூனை தேக்கு களிமா வேணும் வேறும் முத்தொன்று இலங்கியே. இலங்குதா? அது ஒண்ணுதான், அந்த முத்துதான் எல்லாருக்கும் சொத்து. அது காணுதின் தானுக்குள்ளே அது காணும் விந்து வீணீர் கூடவே வந்து கரு கூடகத்துக்குள்ளே இதை கண்டவர் கண்டமா இதை கண்டவர் பூமி என்ன பூமீன்களாக இது எனக்கு நிஜ செயல் அல்லவா? இது எப்ப நம்ம பேச போறோம்? கேட்ட அளவுல இருந்தா இது பத்தாது, அது நிஜமாகாது. பேசினாதானே நிஜம் ஆகும், பேசவும் நிஜம். இதை கேட்டோம் அப்படின்ட்டு நாம ஒரு எல்லையிலேயே இருந்துட்டு நாம இன்னொரு எல்லையை பிடிக்கணுமே. அப்போ பேசவும் நிஜம். அப்போ இது காணும் விந்து வீணீர் கூடவே வந்து கரு கூடகத்துக்குள்ளே இதை கண்டவர் தாமும் இந்தேகம் மண்டீண்ட தேகம் மண்டீண்டல் கராம் என்றது அது வேதம். நல்ல இது கனவன் நீதம் ஆதம்பாதம் நீரைநாதம் இதான ஆனகலிமா. நீ என்ன போய் ஆக நான் எப்படி இருக்கிறது என்றால் ஆண்மை. அப்போ ஆண்மை. அப்போ ஆண்மையை நம்ம எப்படி பார்த்து வந்தோம்? இந்நேரம் மறையாக பார்த்தோம். நான் மறை, நான் அது செறிதரும் பிரம்மம் நான், செறிதரும் பிரம்மம் நான். ஆக இப்போ அது மங்கை, அது சத்தினி, அது உத்தமி, அது வாக்குமி மங்கை, இப்படியெல்லாம் பார்த்துருந்தோம். அப்போ இதெல்லாம் நமக்கு எப்படி புரியுது அப்படின்னா ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க, இந்த கேள்வியே உன் நினைவுக்கு வராது. எவ்வளவுதான் படிச்சிருக்கோம், இப்படியே பேசின வருதா? வராது. மேன்மை தருவது ஆண்மை, மேன்மை தருவது ஆண்மை, தாழ்மை தருவது பெண்மை. அப்போ நாம தாழ்மையாக இருந்தால் ஆண்மை கிடைக்கும். தாழ்மை அப்படின்னா மட்டமா போறதில்ல, பணிந்து இருப்பது. பார்த்துதானே? அது ஒன்றே. இன்னொன்னு அப்படின்னு நினைச்சா தாழ்மை இருக்கா? வாசம் தானே? அப்போ அது ஒன்றே. அப்போ வேதம் ஆசான் திருமேனி, வேத விளக்கம் அவர்கள் திருவாக்கு, எண்ணத்திற்கு மாறாக பேசினால் எண்ணினால் பாவமே வரும். எதை செய்யும் போதும் எம்மையே பார், எம்மையே நினை, எண்ணம் உன்னுள்ளத்தில் சதா வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது உன்னெண்ணம் எல்லாம் வண்ணமாக. இது தாழ்மை. வாசம் தானே? இல்ல இன்னொன்னு. அப்ப எங்க இன்னொரு இடத்துல தாழ போயிட்டோமா? அப்போ என்ன ஆச்சு? தாழ்மை. அப்ப ஆண்மை நமக்கு கிடைக்காது. அப்போ உலகத்துல பெண்மை இருந்து ஆண்மை இல்லாமல் என்ன பயன்? சரி, ஆண்மை இருந்து பெண்மை இல்லாமல் என்ன பயன்? ஏன் நம்மளை ஆசைப்படுறாங்க தெய்வம்? என்ன புரியுதா? இந்த உலகத்தில் என்ன நடைமுறையோ அதேதான் தெய்வ நடைமுறை. எப்படி இந்த உலகத்தில் ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் இருந்தால்தான் அதில் சுகம். அப்போ ரெண்டும் இப்படி கலந்து இரண்டரை கலந்து நிற்குது. அப்போ இந்த தெய்வீகத்திலையும் நாம் தாழ்மையாக இருந்தால் அந்த ஆண்மை நம்மை தேடி வரும். அந்த ஆண்மை, அந்த ஆண் நமக்கு மையாக வந்தது. அந்த ஆண் எப்படி வந்துருச்சு? அது நம்ம கிட்ட என்னவா இருக்குது? அந்த மை பொய்யாகிய மையாவே இருக்குது. பார்த்தீங்களா? இந்த பொய்யத்தான் மையா போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஆணை மையா வச்சுக்கிட்டு நமக்கு தெரியல. அதனால இந்த பொய்மை இச்சாலம் என்னும் புலையர்மை அறிவதெங்கே,
நம்ம இப்படி இருந்தா இதையவே நினைச்சிட்டு இருந்தோம்னா மெய்மை அறிய முடியுமா? மெய்மை அறிவதற்கு விட்ட குறை வேண்டும் விதி. அந்த குறை வேண்டும். என்ன வேணும்? நமக்காக அவர்கள் அந்த தெய்வலோகத்திலிருந்து இறக்கி விட்டார்களே, குறை. என்ன குறை? அந்த குறை. அதனாலதான் அந்த குறை தீக்குலதிலகத்தது செய்யதுன்னு. அதனால அந்த குறைசி குலத்திலேயே அவங்க வந்தாங்க. இப்ப குறைசி குலம் நாமெல்லாம் என்ன குலம்? ஆனா நம்ம இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோமா? இந்த குலத்தை ஒரு நிமிஷத்துல தூக்கி மாத்தி எரிஞ்சாச்சு. அப்போ அது விட்ட குறை வேண்டும் விதி. அந்த விதி நமக்கு கிடைச்சிருச்சு. எப்படி? மனிதனுக்கு திருமறையில் இப்ப எல்லாம் இறைவன் எப்படி சொல்லிட்டு இருக்காங்க? நானாக நின்று சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு பூரணமா இருக்குல்லவா? ஆதிமை பூரணம் தானே. இல்ல ஏதாவது பூரணம் தானே. இல்ல ஏதாவது கொஞ்சம் குறைகள் இருக்கா? இல்ல. நல்ல. அப்போ மேன்மை தருவது ஆண்மை. அப்போ அந்த ஆண்மை வைத்துத்தான் அனைத்தும் படைத்தது. நல்லா புரியுதா? அந்த ஆண்மையில் வைத்துத்தான் அனைத்தும் படைத்தது. அதனால தெய்வம் சொல்றாங்க, பெண், நாம் ஆண். எமது உரிமை பொருளாகிய அந்த ஜீவாத்மாவை ரட்சிப்பது பரமாத்மாவிய எமது கடமை ஆகிவிடுகிறது. அது கடமையாக அவங்க எடுத்துட்டாலும் நாம தாழ்மையா இல்லைன்னா அது வருமா? கிடைக்குமா? கிடைக்காது. அதனாலதான் அது சொல்றாங்க, அது இறையோ நரசினிலே இளங்கும் குருமணியே, இந்த இருதய மூடலுக்குள் எட்டாத வட்டமணி. எட்டுமா? இப்படி மூடிக்கிட்டு இருக்க. இப்ப அந்த இருதயத்தை திறந்துறாங்க, அதை பிச்சு காட்டுறாங்க. வாஸ்தவம் தானே? அப்போ இருதய மூடலுக்குள் எட்டாத வட்டமணி நட்ட. அவர்கள் நட்ட. இப்ப நட்ட இந்நேரம் நட்டமா? நட்ட அப்படின்னு நம்ம எங்கேயோ போயிடுறோம். நட்ட நடுவனை சென்று முறப்பாணி, அது எட்டாதிராங்கோடு எட்டினோர் கெட்டு மணி. இதுக்கெல்லாம் விருப்பு இருக்கு. அதெல்லாம் இப்ப சொல்ல. இப்ப நாம நான்ல தானே இருக்கோம் இல்லையா? அது எட்டாறு வட்ட மணி என்றெந்த மணி. அந்த மணியை வச்சுதான் உருட்டிட்டு இருக்கோம். இப்போ நல்லா உருட்டுறது தெரியுதா? எதை உருட்டுறோம் அப்படின்னு. அது கிட்டாத மாமணியே நூறானி, அது முப்பால் கடந்து இந்த முப்பால் கடந்து அந்த மூல மலை குகை எங்க போனோம்? இப்போ இங்க இருந்தா இது வருமா? முப்பால் கடந்து மூல மலை குகை. அங்க போனாலும் ஒரு பால் இருக்கு. ஏன் அப்படி? நமக்கு அந்த உடம்பே தெரியுது. அது அல்ல அப்படின்னாலும் அந்த பால் அங்க உட்கார்ந்துட்டு அது போக மாட்டேங்குது. அந்த அப்பால் கடந்து அந்த தெரியுது. இப்ப தெரியுதா? இப்போ இது இருந்தது எல்லாம் எடுத்து விளக்கமா தான் சொன்னா, இருந்தாலும் ஆண் அப்படின்னு ஒண்ணு அந்த நான்ங்கிறது வரலையே. அப்ப நான் என்பது மறை எத்தனை தடவை பேசி இருக்கோம். இப்ப நான் ஒண்ணு இங்கதான் வந்தது சொல்றது. ஒரே வார்த்தை தானே. நான் மறை தானே. மறைக்கு பேர் தானே நான். அதுதானே நாளாக இருக்க முடியும் அப்படின்னு படக்குன்னு நம்ம திரும்பல. அப்போ அங்கேயும் பால் இருக்கு. இப்போ அப்பால் கடந்து தெரியுதுபா, அதை இப்ப தெரிசிக்கையும் இது
இந்நாளில் செய்தவமோ. நம்மளா தவம் செஞ்சா? அவங்க செஞ்சாங்க இதுக்காக, நமக்காக செய்த தவம். இதை இப்படி எடுத்து சொல்ல வரணும். இப்ப சொல்றதுக்கு அவங்க உறுதுணையா நிக்கிறாங்க. ஒரு என்ன தெரியுதா? ஒரு அப்போ இது இல்லாட்டி இந்த துணை கிடைக்குமா? இப்போ நம்ம துணை எந்த துணையாவது தந்தை என்ன தந்தை இது பாட்டு இருக்குது, தாயளித்திட்ட செல்வம் தந்தை அளித்திட்ட செல்வம், இதெல்லாம் வந்துச்சா? இப்போ நீ அளித்திட்ட செல்வம் இதெல்லாம் இப்போ செயல் தானே. அப்போ என்ன ஆயிடுச்சு? இப்ப இப்ப தரிசிச்சோம் தானே. நானை நாம நானாகவே தரிசிச்சோம் அல்லவா? நம்ம அல்லவே பாசம் தானே. அப்போ இப்ப தரிசிக்க எந்நாளில் செய்தவமோ அது அழிவை இழுத்துலக அனைத்தும் படைத்தது. எல்லாம் ஆண்மையில் வைத்துதான் அத்தனையும் படைத்தது. அது தலையான மீண்டலை மேல் தானின் விளங்குமது. அது பலமான ரூஹானியா வீர்முகயத்தீ. அது குத்தூசு புதையலிலே ஊனென்ற வளஞ்சுலண்டு வித்தாய் எழுந்தளிவு. அது என்னது? வித்தாய் எழுந்தளிவு. அது விளங்கும் ரூகானி என்ற விளக்கல என்ன வீணர்களுக்கு. அப்ப ரூஹானி எப்படி இருக்குது? அப்ப விளங்கும். இதுக்குள்ள இப்படி நுழைச்சு தெய்வம் கூட்டிட்டு போறாங்களே, இங்க நின்று கவனிக்கலன்னா நான்ல தானே இருப்போம். இப்போ நான்ல தானே இருக்கோம். ஒரே நான். இப்ப நான் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்போ விளங்கும். இது எங்கேயாவது இந்த இடத்துல நின்ன ரூஹானியை பத்தி எங்கேயாவது நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? யாராவது விளங்கும் ரூஹானி எந்த அது சத்தாயிருந்த ரூகே. சத்து கிடைச்சிருக்கு. அது தன்காமிமே மகபூபு. சொல் 3 அச்சரமோரே அச்சரம் 51 எல்லா பாசைகளும் இளங்கும் ஏகாட்சரமாய் சொல்லும் மீனென்றதிலே சூற்றம் சுபகானி. இதெல்லாம் நின்று கவனிக்கணும். இது நம்ம முன்னால பேசி இருக்கோம். இதுக்கெல்லாம் பாடல் இருக்கு. ஆனா இப்ப நம்ம அதுக்கு போகல. அப்போ பொய்மை இச்சாலம் என்னும் புலையர் மெய் அறிவதெங்கே. நம்ம மெய் வச்சிருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிற மெய் என்ன மெய்? நம்ம கிட்ட எக்கச்சக்கமா இருக்குது. இந்த மைய வச்சு போட்டு ஆடுற ஆட்டம் இந்த ஜாலத்துல நாம இருக்கணும். ஆனா அதெல்லாம் பொய்மை பேசி. அப்போ பொய்மை ஜாலம் என்னும் புலையர் மெய் அறிவதெங்கே. இந்த மெய் அறிவதற்கு விட்ட குறை வேண்டும் விதி. அது என்ன தெரியுமா? அந்த மெய் அது உண்மை. என்ன அந்த உண்மை உரைக்க வென்றால் நம்ம என்ன மைக்கு வந்துட்டா? அப்போ உண்மை பார்த்திருக்கோம்ல. என்னது? அப்போ நமக்கு இந்த உண்மை அது தாய், வேத தாய் தானே. அப்போ உண்மை உரைக்க வென்றால் புராணன்மை அது அண்டர் உலகத்துமை. இந்த அண்டர்களுக்கெல்லாம் மை. ஆனால் அதை எங்கே அறியணும் தெரியுமா? அண்டர் உலகத்துமை அறியார்கள் இருதயத்துள். இந்த சண்டாளர் பொய்மை செய்து என்ன இங்க இருதயம்னா இதை காட்டுவான், இந்த பொய்மையை காட்டுவான். என்ன சண்டாளர் பொய்மை செய்து சாவாஜகன்னத்துள்ளே அது அண்டர்பதி துணையா வீரே ஜெயில் ஆண்மை. நான்
இந்த ஆண்மையில வச்சுதான். அப்போ அந்த ஆண்மையை எப்படி எடுத்து சொல்றாங்க, அது எப்படி 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 கொண்டாந்து இதெல்லாம் யாருக்கு வச்சாங்க, இது யாருக்கு படைச்சாங்க? அப்போ நம்மை ஈசன் படைத்தான், வேதத்தையும் தந்தான். இதுக்கு விளையாட்டுக்கா? இப்படி எப்படி கலந்து பார்க்கணும் அல்லவா? அப்போ இதனுள்ள அடங்கி இருக்கும் ஏட்டில் உள்ளதை படிப்பதன் பயன் இப்ப இது நடந்துகிட்டு இருக்குல்லவா, இதை நாம அனுபவிக்கிறல்லவா? அப்போ இது ஒண்ணுதானே நமக்கு படைத்தது. அப்போ இந்த தாழ்மையில் நாம் இருக்க வேண்டும் அல்லவா? அப்போ அந்த தாழ்மை இருந்தால் நமக்கு மேன்மை கிடைக்கும். ஏன் பள்ளம் இருந்தாதாண்டா வந்து நிறையுங்கிறாங்க. அப்ப மேன்மை வந்து நிறையணும் அப்படின்னா நாம பள்ளமா இருக்கணுமே, நாம அந்த தாழ்மையில இருக்கணுமே. அப்போ அந்த ஆண்மை இன்னைக்கு நமக்கு வந்து அப்போ அவர்கள் நம்மை ஆளுகிறார். அப்போ பண்டாளர் பொய்மை செய்து சாவார் ஜகன்னத்துள்ளே அண்டர்பதி துணையா விரேச்சையிலாண்மை கண்டவர்க்கு மெய் அதுமை. என்ன எந்த மெய்? ஆண்மை எப்படி இருக்குது? இதை கண்டாதானே கண்டவர்க்கு மெய்யதுமை அது கண்சுல் மகபியமை அது இப்படி உண்டு படுத்தியமை அது உள்வாசி திமிழிமையே எல்லாம் இருக்கு. தெரிச்சிட்டமா? இங்கேயே நான் இருந்தா தெரிஞ்சிக்க முடியுமா? அது கண்டவர்க்கு மெய் அதுமை அது கண்சுல் மகபியமை உண்டு படுத்தியமை உள்வாசி திமிழிமையே. அது என்ன தெரியுமா? இந்த கண்டங்கடத்துமைகான். கண்டம் கடத்திருச்சா? இந்த கண்டத்திலயா நம்ம இருக்கோம்? இந்த இதுலதான் நம்ம முதல்ல இருந்தோம். நான் கண்டமல்ல இங்க. இப்ப அத கடத்திருச்சல, இப்ப அங்கே கண்டம். இப்போ இந்த கண்டங்கடத்துமைகான் காதிர் ஜெயிலாண்மை. என்ன இந்த ஆண்மை நமக்கு, இந்த பெண்மைக்கு இப்படி ஒரு ஆண்மை கிடைக்குமா எங்கேயாவது? இப்ப நம்ம ஆண்மையும் பெண்மையா இருக்குமே, அதுவா இது? இது என்ன ஆண்மை? அப்போ இப்படி நாம இந்த ஆண்மையில் விளையணும் அல்லவா, அதை அனுபவிக்கணும் அல்லவா? இப்பதானே நாம வந்து எப்பவும் அந்த மங்களகரமாக இருக்கலாம். அந்த மாங்கல்யத்தை நாம இப்ப பெற்றிருக்கிறோம் அல்லவா, அது நமக்கு மங்கள தாரகை அல்லவா? இப்போ நம்ம நிஜமா தெய்வம் நமக்கு அதை வழங்கி நம்ம கழுத்துல கட்டிட்டாங்களா? கழுத்துல கட்டினதை பார்த்தீங்கல்ல? இந்த நீர் திருமணத்தை இப்போ நம்ம எல்லாம் கண்டோமல்ல? எப்போ நம்ம எல்லாம் இப்படி திருமணம் ஆகிறது? அந்த மங்களதாரகையை நாம நாட்டுவது. மங்களதாரகை கட்டல்னு எங்கேயாவது சொன்னாங்களா? மங்களதாரகையே கொடுத்தாச்சு, அது நாட்டணுமே. இதெல்லாம் நம்ம கவனிக்கவே இல்லையே. அப்போ இது ஒரு சடங்காவே வச்சுக்கிட்டமே தவிர, சம்பிரதாயமா வச்சுட்டோமே தவிர, நமக்கு அது வாழ்வுன்னு எடுத்துக்கிட்டோமா? நிஜமாக அந்த திருமணத்துல நாம அந்த திருமணத்துக்கு ஆகி இருக்கணுமே. நாம அந்த நாயனுக்கு, அந்த நாயகனுக்கு நாம தாழ்மையானவங்களாக இருந்திருக்கணுமே. இருந்து அந்த அனுபவத்தை, அவர்களுடைய இந்த மெய்ப்பொருளை, அந்த மெய்ச்சுவையை, அந்த மெய்க்கனியை, அவர்களின் அந்த உண்ணாது உண்ணும் அந்த பெருக்கு நிறைந்த அந்த உணவை அவங்க நமக்கு சம்பாதிச்சு கொடுத்ததல்லவா? எப்படி கொடுக்கிறாரு? இது என்னைக்காவது குறையுமா? இந்த குறையாத சம்பாதனையை பெற்றிருக்கிற இந்த பெண் எப்பொழுது அந்த ஆணை பற்றி நினைக்க வரணுமே, விஷயம் தானே? அப்போ அதை நமக்கு இன்னைக்கு அந்த மைய தீட்டி இருக்காங்கன்னு நல்லா தெரியுதா? என் கணவன் வாங்கி கொடுத்த மை, அதை நான் அழகா தீட்டிட்டு நான் அழகா இருக்கேனா? அந்த மைய தீட்டிட்டு இப்ப பாருங்க என் புருவத்தை. இதெல்லாம் காட்டணும். இதை எங்கேயாவது காட்டணுமா? நம்ம எந்த மைய தீட்டிக்கிட்டு அழிஞ்சு போற மைய, இது என்னைக்காவது அழியாத மை. அப்போ இது எப்படியான மை? இது அது இருதயம் என்னும் திமிழில் அது இருக்கும் கருமையது. அது என்ன மை? கரு. அதான் கரு. கருவையே தூக்கி பூசிக்கிறதுன்னா, கருன்னா நம்ம கருப்புன்னு நமக்கு இருட்டை தவிர ஏதாவது நினைவுக்கு வருதா?
அது இருதயம் என்னும் திமிழில் இருக்கும் கருமையது. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? அது திருக்கலிமாமையினை. அது கலிமாமைப்பா. களி என்ன களி? நம்ம கிட்ட இருக்கிறது கலியன் என்கின்ற அலி அவாவினன். ஆனா இது என்ன பண்ணிருச்சு? இது மாகலி ஆகி போச்சு. என்ன களி? அதே களிதான். இதை விட ஒரு களி இருக்கா? அவருக்கு பேரே கலியன். யாரு? அந்த பெருமானுக்கு பேரு கலியன். அந்த கலியன் மேல ஆசை. இது ஆசை தானே? என்னங்க இப்படி ஒரு பொம்பளையை பார்த்திருக்கீங்களா? அந்த திருக்கலிமாமையினை நான் இட்டுவேன் புருவத்திடை. எந்த புருவம் பார்க்கணுமே? அந்த புருவத்தை பார்க்க எப்ப ஆசைப்பட போறீங்க? இப்படி நான் ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். காலையிலையும் கூட சொன்னேன், இதெல்லாம் எப்ப பார்க்க போறீங்க? அதுக்கு முதல்ல அதை மட்டும் செய்யறமே என்று நிஜமான பலனை பெறுகிறோமா? தீபாவளின்னா புத்தாடை புரிஞ்சுக்கிறோம், நல்ல உணவுகளை பெருக்கமா ஆக்கிக்கிறோம், அதுக்கான செலவுகளை செய்யறோம், நேரங்களை எல்லாம் வீண் பண்றோம், அதை உபயோகிச்சுக்கிறோமே தவிர நிஜமா பெற வேண்டியதை பெறமா? ஆனா இதற்குத்தான் அதை எடுத்து வைக்கிறது. நாம நிஜமாக அதை செய்யணும் அப்படின்னு புறத்திலையும் ஒரு அலங்காரத்தை, இது அக அலங்காரம், அத புறத்துல வெளியே பாக்குறதுக்கு அப்பதானே நமக்கு அதனுடைய பாடு தெரியும், பலன் தெரியும். அதனால இது லேசா பேசுவது அல்ல. இதற்கெல்லாம் நீங்க இப்படி ஒரு முகூர்த்தமா வைக்கணும் அப்படின்னு நானும் இந்த 2 வருஷமா உங்களுக்கு சொல்லிட்டு தான் வர்றேன். ஆனா எங்க நீங்க ஏழையாவே பாக்குறீங்க என்னைய. அதனாலதான் இது தெய்வம் கொடுத்திருக்கிற அந்த மதியினுடைய செல்வம் யாருக்கும் தெரியல. அதனால இந்த சிறப்பை எப்படி நடத்தணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இது சொல்லிட்டே இருக்கிறதுல வெக்கமா இல்லையா? நிஜம். இன்னைக்கு நம்ம கண்டமே இந்த உலகத்துல நம்மளுடைய எந்த ஒரு சம்பாத்தியத்தினாலையும் இது காண முடியுமா? உங்க மனத்தையே வச்சு நீங்களே திரும்பி பாருங்க. முடியவே முடியாத ஒண்ணு தெய்வம் நமக்கு இந்த காலத்துல இவ்வளவு எளிமையா கொண்டாந்து நம்ம மக்கள் இப்படி இருக்கிறார்களே என்று வழங்கியிருக்கிறார்கள். அதை நாம எந்த அளவுல சிறப்பிச்சு, அது எந்த அளவுல நாம இந்த உலகத்தளவுல அதை கனம் கொடுக்கணும் அல்லவா? அப்பத்தானே அது சிறப்பா இருக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும், புரிஞ்சு செய்யணும். சொல்லிட்டே இருக்க முடியாது. சொல்லிட்டே இருந்தா அது துன்பத்துக்கு சமானமா இருக்கு. நிஜம்தானே? ஆக இன்னைக்கு தெய்வம் அப்போ அந்த திருக்கலிமாமையினை இட்டுவேன் புருவத்திடை. இப்ப நமக்கு தெரிஞ்ச புருவம்னா எல்லாருக்கும் தானே தெரியும். இது என்ன? இதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு மெய்வெளிச்சால, அதுக்கு ஒரு மெய்க்கல்வி கலாசால எல்லாம் வரணுமா? இந்த பாருங்க 2 புருவம் இதுல தீட்டிட்டாங்க. இதை சொல்றதுக்கு என்னையா இது? ஆனா தெரிஞ்சுக்கலாம். இப்ப நானை பார்த்த மாதிரி தானே இருக்கும் இந்த புருவத்தை பார்த்தது. அப்ப அந்த புருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது அவங்க வச்சுத்தானே இருப்பாங்க. அதை எப்ப பாக்குறது? அப்பதானே நாம அந்த புருவத்துல தீட்டலாம். அப்ப நாம அழகுடைய பெண்ணாக ஆகலாம். அந்த ஆணுக்கு நாம தாழ்மையாக இருக்கலாம். அப்பதானே நிச்சயமாக நாம இருக்க முடியும். இதை நாம கண்டுக்கணும் அல்லவா? இப்படி எத்தனையோ சொல்லிட்டு வர்றதும் கூட எனக்கு மறந்து போச்சு. என்னென்ன சொன்னேன்னு கூட மறந்து போச்சு. இந்த தடவை சொல்லும் போது சங்கல்ப மந்திரத்துல ஒரு பெரிய பொக்கிஷத்தை தெய்வம் வச்சிருக்காங்க. நீங்க எப்ப பார்க்க போறீங்க? நீங்க பாக்குற சங்கல்பம் அல்ல அது. நீங்க இப்ப பார்த்துட்டு வர்றது அல்ல. அது இருக்கு. எப்போ அப்படின்னா எல்லாம் அந்த நேரம் சொன்னாங்க. அவ்வளவுதான், மறந்துட்டோம். வாஸ்தவம் தானே? சரி, இதெல்லாம் நாம நித்திய வாழ்வியல அனுபவிக்க வேண்டியது அல்லவா? இப்போ இந்த உலகத்துல நாம அனுபவிக்கிறதெல்லாம் இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம், அதுக்கான பாடுபடுறோம், இதெல்லாம் நடக்குது. இதோட முடிச்சு போகுமே. எதை தான் நாம பண்ணினாலும், எந்த காரியம் பண்ணாலும், எந்த ராஜாங்கத்தை ஆண்டாலும், எந்த நவரத்தினங்களை நாம மாட்டிக்கொண்டாலும், எந்த உடையை நாம போட்டுக்கொண்டாலும், எந்த உணவை நாம அறிந்து கொண்டாலும் அது ஒரு காலம் இதுக்கு முடிச்சு போகுதே. நமக்கு தெரிய இப்போ முடிச்சு போனதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். நாம அந்த முடிச்சு போறதையே தானே நாம இன்னும் பெருசாக்கிட்டு அவலப்பட்டுக்கிட்டு இருக்கோம்.
அப்போ நித்திய வாழ்வுக்கான இந்த பொருள்களை எல்லாம் தெய்வம் வழங்கிட்டு இருக்காங்களே, இதை நாம தனது கைப்பொருளாக மெய்ப்பொருளாக நம்ம உடைமை பொருளாக நாம ஆக்கி கொள்ள வேண்டும் என்றால் இந்த வசந்தம் நமக்கு இருக்குது. இதை நாம எப்ப போறோம்? தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அருமையான வாய்ப்பெல்லாம் நாம பயன்படுத்திக்கணும். காலம் போயிட்டே இருக்கு. நாலு ஒரு நிமிஷம்னா அந்த நிமிஷம் திரும்ப வராது. போச்சு 11 மணி திரும்ப வரப்போகுதா? நாம வரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமே, வராது. இப்படியான ஒரு பொன்னான வாய்ப்பை நமக்கு தெய்வம் வச்சிருக்காங்க. அப்ப அந்த திருக்கலி மாமையினை திட்டுவேன் புருவத்திடை அருமை ஒளி விறக்கும் யானூரியானன்மை. அந்த நன்மை கொடிமனுக்கிந்தாலும் குறையாதென் திமிழியல்மை அடியலைத்தாலும் அணுவும் சிதறாதமை அநேகையாத்துமையே யானூரியானன்மை. அது எங்கள் பரம்பரையாய் ஒருத்தருக்கு வந்ததல்லையா. இப்படியும் கூட நம்ம பார்க்க தெரியல. என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படின்னு போய் காலில் விழுக போறமே தவிர என்ன அது என்னது எங்கள் பரம்பரை இப்படி சொல்ற வீரம் ஆம்பளை கிட்ட போயிருந்தா தானே வீரம் வரும். நிஜமான ஆணை பார்த்திருந்தா தானே இந்த வீரம் வரும். அந்த நானை பார்த்திருந்தா தானே இந்த வீரம் வரும். அந்த ஆண்மையில் இருந்திருந்தா தானே. ஏன் அது நீங்கா நிலத்து ஆண்மை, அது தூங்காமை, அது துணிவுடைமை, அது நீங்கா நிலத்தது ஆண்டவர்களின் அருள் அல்லவா. அதை கவனிக்கல அப்படின்னா என்ன எல்லாமே இருக்காதானே தெரியும். அப்போ அது என்ன துணிவை நமக்கு தந்திருக்கிறது. அப்போ இதை நாம எப்போ பெறணும்? அப்போ அதுக்கு இந்த காலம் நமக்கு அது எங்கள் பரம்பரையாய் பரம்பரையா அது வருதப்பா. அந்த பரம்பரைக்கு இதோ நான் அப்படின்னு அந்த குலத்துல ஆகலையே நாம. எங்கள் பரம்பரையாய் யமனை மயக்கும் மைகான். யமனுக்கு இங்க வேலையே இல்லை. பரம்பரையா இது வருது. பார்க்கணும் இது சொல்லக்கூட நம்ம வரல. வாசம் தானே இது பாட்டா இருந்தா அது எங்கள் குல புலமை அது எல்லாம் தெரி வளமை. அந்த வளமை என்றும் எங்கட்கு துணை. என்ன துணை? அது பார்க்கணும், தொடரணும். இல்ல தொடர்ந்தோரை தொடர்ந்து கொண்டு எதை தொடர்றது? இந்த சட்டை போட்டிருக்கிறத பார்த்துட்டா, இந்த தலப்பா கட்டி இருக்கிறத பார்த்துக்கிட்டா அது எதை தொடரணும்? அப்ப அது எங்கள் பரம்பரையாய் யமனை மயக்கும் மைகான் எங்கள் குல புலமை எல்லாம் தெரி வளமை. அந்த வளமை இருக்கிறது, அந்த வளமை என்றும் எங்கட்கு துணை. எம்முடைய வளப்பு மிகுந்த வார்த்தைகளை கேட்டு வனப்புற்றவர்கள் ஒரு சிலர் தானே இருக்கிறார்கள். நாம் இந்த உலகம் அனைத்தும் உய்யட்டும் என்றுதானே இவ்வளவு பாடுபட்டோம். என்ன சொல்றாங்களே, அந்த வளமை என்றும் எங்கட்கு துணை யானூரியானன்மை. காலனு கஞ்சாதவர்கள் இந்த கயவர் கஞ்சலுமியோ தாலுமிமும் குறுக்கி இப்படி தண்ணீர் அறிவதுண்மை. ஐயா போலிகால் தர்க்கம் பண்ணி, இங்க தர்க்கம் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? தர்க்கம் பண்ற இடத்துலதான் நாம இருக்கலாமா? தர்க்கத்துக்கு நமக்கு எதுக்கு அது? போலிகால் தர்க்கம் பண்ணி போக வேண்டாம் நரகம். இந்த நல்ல கதி நிலை என்ன நேரம் பேசி வந்தது. நல்ல கதி நிலை நீல உலகெல்லாம் விளங்குதா? இதை எல்லாருக்கும் சொல்ல எந்த இச்சை என் இச்சை ஆசான் சொல்லே நம் இச்சை.
அதானே இச்சை. எனக்கு என்ன இச்சை இருக்கும்? நல்லா 1 மணி ஆகுது, சாப்பிடலான்னு இச்சை இருக்கு எனக்கு. இதை விட என்கிட்ட என்னங்க இருக்கும்? ஆனா இச்சை இதுவா? இச்சை இது அல்ல, அது இச்சை மதி. மதிக்கு பேரு இச்சை. இப்படி பார்த்தோமா? என்னமோ நமக்கு இச்சை வந்துருச்சுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமே, அதான் சொல்லு. அது இச்சை. அந்த இச்சை மதி குதிக்க, அது குதிக்கிறதுக்கு உன் இடத்த கொஞ்சம் கொடுன்னு தான் கேட்டாங்க. வேற ஒன்னையும் நீ ஏதாவது உத்தியோகத்தை விட்டுருந்தாங்களா, சாப்பாட்டை விட்டுருந்தாங்களா? இதை எல்லாம் உன் தேகத்துக்கு ஆரோக்கியத்துக்கு எந்த அளவு வச்சுக்கணுமோ வச்சுக்கினாங்க. அப்போ இப்ப இச்சை என்ன? அது நல்ல கதி நிலை நீல உலகெல்லாம் விளங்க எல்லாருக்கும் சொல்ல என்றன் இச்சை மதி குதிக்க. அந்த இச்சைக்கு எங்கே நீ இடம் கொடுத்த? நம்ம இச்சை தானே பெருசாக்கிட்டு இருக்கோம். வாஸ்தவம் தானே? அதுக்கு கொஞ்ச நேரம் கொடுங்கிறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க மாட்டேயா, கொடுக்க மாட்டேயா? நான் வெளியே நிக்கிறேனே, நான் வெளியே நிக்கிறேனே, உனக்குள்ள எப்போ வரப்போறேன் கேட்குறாங்களே. இதை நாம உணரல அப்படின்னா இன்னொரு காலம் திரும்ப வரப்போகுதா? இந்த 11 மணி திரும்ப வரப்போகுதா? வராதே. வராத காலத்துல நாம இருந்துகிட்டு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? சரி, அதுக்காக எதை முழுசா நம்மளுக்கு அர்ப்பணிக்க சொன்னாங்க? இதையும் வச்சுக்கோ, இதையும் வச்சுக்கோ. எங்கே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு வீட்டுல இருந்தா போதுமா? இந்த வச்சுக்கிட்டே இதை எடுத்து இதை வெளியாக்குனாவில் அது பிரயோஜனம். நல்லா புரியுதா? அப்போ நல்ல கதி நிலை நீல உலகெல்லாம் விளங்க எல்லாருக்கும் சொல்ல என்றன் இச்சை மதி குதிக்க. இச்சை குதி குதிப்போர் எய்தும் சமாதானி. இந்த நான் மறையாக இருந்து முகமாக வந்து அது ஆண்மையாக விளைந்து இந்த பெண்மைக்கு எவ்வளவு துணையாக அது இன்னைக்கு அந்த நன்மை விளங்கி கொண்டிருக்கிறது. இது நாம பூரணமா அறிஞ்சமல்லவா? அது தாங்களேறி நிற்கும் ஜீவ சிம்மாசன பேராண்மை. பார்த்தோமா? இந்த பாட்டை வேற மாதிரி பார்த்தோம்ல. இன்னைக்கு அது எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா? சரி சரி, அது அன்னைக்கே விளங்கிட்டு இருந்தானே. இது இன்னும் என்னென்னத்தை கொண்டாந்து தரப்போகுதோ. நல்லா புரியுதா? தாங்களேறி நிற்கும் ஜீவ சிம்மாசன பேராண்மை. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பிரம்மோதய பெருக்கு. நானா? என்ன நான்? எப்படி நான் எங்கெங்க போகுது பாத்துங்க. தாங்களேறி நிற்கும். இதெல்லாம் இன்னும் இந்த பாட்டு இதோட முடிச்சு போச்சு தானே? இது எத்தனை தடவை பாடி இருக்கோம். இன்னைக்கு எப்படி வருது பாருங்க. தாங்களேறி நிற்கும். எங்க நிக்கிறாங்களா? நல்லா நிக்கிறாங்களா? தாழ்ந்தாதானே எழுதுவாங்க. முதுகுல ஏற சொல்றோம், இல்ல கழுத்துல ஏறதெல்லாம் நம்ம குழந்தைகளை எல்லாம் தூக்கி புதிஞ்சு கொடுத்தா ஏறிக்கிறாங்க. இது என்ன? எங்க குனியவே இல்லையே, எங்கெங்கயோ குனியறோம், இதுக்கு குனியறதே இல்லை. நல்லா விளங்குதா? தாங்கள் ஏறி நிற்கும் ஜீவ சிம்மாசன பேராண்மை பிரம்மோதய பெருக்கென்னும் அரிய செவ்விய லோகோபகார நிறை நீதிவான் செல்வ அருள் ஆண்டவர்களின் அருளுக்குள் நீ நுழைந்து கொள்ள. இப்ப இந்நேரம் எப்படி இருந்தது? இப்படி எல்லாம் பார்த்தோமா? தாங்களேறி நிற்கும் ஜீவ சிம்மாசன பேராண்மை பிரம்மோதய பெருக்கென்னும் அரிய செவ்விய லோகோபகார நிறை நீதிவான் செல்வ அருள் வரிசி. அது வரிசிப்பு ஆகிட்டு விட்டது. எப்படி? நமக்காக அருள் வரிசிப்பாகிய இப்படி ஆயிருக்கே. தாங்களேறி நிற்கும் ஜீவ சிம்மாசன பேராண்மை. இந்த ஆண்மையோட எத்தனை நேரம் கலக்கலாம்? இப்படி கலக்க தெரியணுமே.
நிஜமா பெண்மையா இருந்தா கலக்கலாம். நானும் ஆணுன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க கலக்கிறது? முடியுமா எங்கேயாவது? இல்ல, தாங்கள் ஏறி நிற்கும் சொல்ல சொல்ல இருக்கும். எப்போ இதை அனுபவிக்க போறீங்க? தாங்கள் ஏறி நிற்கும் ஜீவ சிம்மாசன பேராண்மை பிரம்மோதய பெருக்கென்னும் அரிய செவ்விய லோகோபகார நிறைநீதி வான் செல்வ அருள் வரிசிப்பாகிய மெய்வழியின் பாரமார்த்திக திருவசன பிரசங்கம். பிரசங்கம் பார்த்தோம்ல, நம்ம மட்டும்தானே பார்த்தோம். இவங்களுக்கு தெரியுமா? அதை பார்த்தோம்ல. எங்க போய் பார்த்தோம்? பிரான், ஏசு பிரான் போனோம்ல அன்னைக்கு. இவங்க 2 பேரும் போனாங்க, நாங்க 3 பேரும் போனோம். பானா அந்த காட்சி தெரிஞ்சது. வாஸ்தவம் தானே? மெய்வழியின் பாரமார்த்திக திருவசன பிரசங்கம் எங்கும் ஓய்வு ஒளிவின்றி சலியாது நின்று சாங்கோபசங்கமாக முழக்கிக் கொண்டு தனியே நின்ற எங்களின் நாயகம் அவர்கள் எங்கே எங்களை இன்னும் இன்னைக்கும் தேடுறாங்க. எங்கே காணோம்? நான் மட்டும்தானே நிக்கிறேன். அப்ப நம்ம போய் சேர்ந்துக்கிட்டா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். எல்லாரும் வரலாமா? எங்கே தனியே நிற்கும் எங்களின் நாயகம் அவர்கள் எங்களை எங்கே இன்னும் வர காணோமே என்னும் கருணை விழியராய் இனிய பெருங்குரல் ஓசையானது எழுந்து கூவிக்கொண்டு இருக்கும். இருக்குதா? நெறியுற்ற செயல் சீரின் இந்த இருளற்ற திருவாக்கின் நிறையுற்ற பிரசங்கம் ஆவது பேராண்மை ஜீவசிம்மாசனம். பேராண்மை ஜீவசிம்மாசனம் ஏற்றி வைக்க ஏற்றி வச்சிருக்காங்களா? அப்போ பின்னும் எப்பாசை எழுத்தினுக்கும் எட்டி எழுத இயலாததாகிய எழுத முடியுமா? பின்னும் எப்பாசை எழுத்தினுக்கும் எட்டி எழுத இயலாததாகிய இந்த மனிதனுக்கென்று வைத்திருந்த வரம்பற்ற நெடுங்காலம் இது யமனற்ற பேராண்மை. எங்க பார்த்தோம்? ஆண்மையை தேடி இருக்கணும் அல்லவா? பெண்மையா இருந்தா ஆண்மையை தேடலாம். இதெல்லாம் புரியுதா? ஒரு பெண்ணுக்கு ஆண் கட்டாயம் வேணும் தானே? எங்க நம்ம பெண்ணே ஆகல. அப்ப 2 கட்டானா இருந்தோன்னு நல்லா தெரியுதா? அப்போ இதெல்லாம் தெய்வம் நமக்கு வச்சிருக்காங்கல்லவா? அப்போ எப்பாசை எழுத்தினுக்கும் எட்டி எழுத இயலாததாகிய வரம்பற்ற நெடுங்காலம் இது யமனற்ற பேராண்மை. என்ன யமன் இல்லாத பேராண்மை? யமனுக்கு இங்க ஏதாவது வேலை இருக்குதா? இது என்ன? இது என்ன? நான் இது பண்டை நான் விடாது போல் இருக்க. யமனற்ற பேராண்மை வைப்பு நல்ல யமனற்ற பேராண்மை வைப்பு வச்சிர வர்த்தனை இது எழுங்கோடி கோடியும். இன்னும் நிறைய இடத்துல நம்முடைய அதிவல்லவ அந்த பிரம்மோதய பெருக்கானது தெய்வம் நமக்கு எடுத்து இந்த ஆணாக அவங்க நின்று விளங்குகிறார்கள். ஆக இதை நம்ம எடுத்து பிரிச்சுக்கிட்டே போகலாம். இருந்தாலும் நம்ம காலம்னு ஒண்ணுல இருக்கிறோமே, அதனால இப்போ அதை தெளிவாக ஆக்க போறோம். இப்போ இத்தனையும் நம்ம பார்த்தோம். அதை பார்த்தோன்னே ஒரே திருவாக்கியத்துல அப்போ ஆண்மை என்னவா இருக்குங்கிறத அதை தெய்வம் சொல்லிட்டாங்க. அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் உங்ககிட்ட சொல்லவில்லை. ஆனால் அது நமக்கு இப்படி இருக்கு.
அது எப்படி அப்படின்னு அதையும் சொல்றாங்க. மனிதனுக்கென்று வைத்திருந்த யமனற்ற பேராண்மை அது என்ன அப்படின்னா, எம்முடைய வார்த்தை ஆணாக்குகிறது. அப்போ நமக்கு ஆண் உருவாக எப்படி அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய திருவார்த்தை. வாஸ்தவம் தானே? இது நேரா தானே சொல்றாங்க. இது நமக்கு விளங்கணுமா இல்லவா? இப்போ அதுக்கு பேரு இத்தனையும் நம்ம பார்த்தோம். அது முதல்ல இருந்து பார்த்துட்டு வந்தோம். மறை என்றும், முகம் என்றும், அது சத்தினி என்றும், பத்தினி என்றும், உத்தமி என்றும், வாக்குமி என்றும், மங்கை என்றும் பார்த்தோம். என்ன நாமம். அப்போ இப்படி தெய்வம் இன்னைக்கு நமக்கு அந்த நானாக எப்படி நிற்கிறாங்கிறத ஏதோ ஒரு அளவு எடுத்து நாம அனைவரும் வேணுங்கிற அளவு. இப்போ இதுல ஏதாவது எல்லோரும் இன்று இருந்து காணும்படி தானே தெய்வம் வச்சிருக்காங்க. இல்ல மெய்வழி சாலை காகுத்தனுக்கும் மெய்வழி கிருஷ்ணப்பானந்தர் அண்ணாவுக்கும் மெய்வழி பக்தவச்சலானந்தர் அண்ணாவுக்கும் மட்டும் தெரிகிற மாதிரி அவங்க காட்சி கொடுத்துட்டு மற்றவங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டாங்களா? பார்த்தீங்களா? எல்லோருக்குமே அவர்கள் என்றும் காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த காட்சியை பூரணமாக்குதல் பொருட்டாய் நம் அனைவரையும் அவர்கள் தங்கள் அங்கங்களாக அந்த தயவின்படி அவர்கள் ஆக்கி கொண்டார். இந்த ஆக்கி கொண்ட லட்சணத்தை இப்ப நாம எல்லாம் விரிஞ்சு பார்த்தோம் அல்லவா? இத நாம எல்லாரும் தொடர்ந்து இந்த நானே எடுத்து பேசணும். இத நாம எடுத்து இன்னைக்கு பேசினாதான் நாம எப்பவும் எப்படி இருக்கணும்னு இப்ப பார்த்தோம். நமக்கு எப்பவும் இருக்கிறது வேதம், ஆசான், திருமேனி. அதுல இன்னைக்கு இருக்கிறது தான் பேசணும். எப்பவோ ஒண்ணு சொல்லி இருக்கலாம். அது இன்னைக்கு வருகிற சந்ததிக்கோ நமக்கோ காட்டி அது பயன்படாது. இன்னைக்கு இருக்கிறத காட்டுவதற்கு நமக்கு அவங்க வேதமாக இறங்கி இருக்கிறார்கள். இப்ப நம்ம பார்த்தது அனைத்துமே எல்லோரும் பார்க்க, இந்த ஞானக்கண் கொண்டு பார்த்த நினைவில் இருந்தாலும் கூட இந்த தூலக்கண்ணும் பார்க்க அவங்க எழுத்தாக இன்னைக்கு நிக்கிறாங்க. அதனாலதான் அந்த கண் கொண்டு கண்டு காதலிப்பார்கள் என்றாங்க. இப்ப நம்ம இது எவ்வளவு பெரிய வசந்த காலம். இந்த வசந்த காலம் அத ரெண்டுலயும் நீ தூலத்திலையும் பார்க்கலாம், நீ அந்த ஜீவன்லையும் பார்க்கலாம். ஆக அது இப்படி இருந்து நமக்கு அந்த சதுர் மறையாக, சதுர்னா நாலுவா, அது நான் தானே, அந்த அதான நான், அதான நான், அது சதுர் என்றார். அது இந்நேரம் அது சதுராடுனதையும் பார்த்தோம் அல்லவா? சதுர் எப்படி அது சதுர் தான் அங்கமா. சதுர் பூஜை இதெல்லாம் நல்லா இப்போ நம்ம தரிசனைக்கு வருது அல்லவா? ஆக இந்த மாதிரி அவர்கள் நான் என்ற, அப்போ இறைவன் ஒருவனுக்குத்தான் நான் என்கிற ஆண்மை உண்டு. அந்த ஆண்மையில் வைத்துத்தான் சர்வமும் படைக்க பெற்றது. அது ஆண்டவர்களின் நீங்கா நிலத்து ஆண்மை, அது தூங்காமை, அது துணிவுடைய ஆண்மை. அந்த ஆண்மையில் நமக்கு இன்று வைத்து படைத்திருக்கிறார்கள் என்று கூறி, முன்னூறு தங்குரசி குலமாமணி என்னிதய பெருமான், ஒரு தங்குரசி குலமாமணி என்னிதய பெருமான், குன்னெனும் தன்சுல் தன்னிலறிந்த குண கடல் மாமணிகள் என்னையும் மன்னவர் தன்னிலறிந்துர, என்னையும் மன்னவர் தன்னிலறிந்துர, என்னிதயம் திறந்தே சொன்னவராதி சொன்னவராதி அருட்பெரும் ஜோதி செங்கமலம் பதமே என்று முத்தி பேருரை
மீண்டும் மீண்டும் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம். சமரச வேதநாதாவே வழி நாமநாதமே முத்தி பூர்ணம் புகழும் தீர்வு கையிலை குல கையிலை குல திகழும் பரம்பரையிலகு தேவே பரம்பரையிலகு தேவே நிகழூரு சன்மார்க்க நிலை மேரே சன்மார்க்க நிலை மேரே அகம் விளையும் தருமவதார அகம் விளையும் தருமவதார ஜீவதி சிம்மாசன குணாள ஜீவதி சிம்மாசன குணாள மாவதி மந்திராலயன ரூபா மாவதி மந்திராலயன ரூபா லிபதி சங்காரணதி தாள லிபதி சங்காரணதி தாள பரி விளங்கவரு முத்தே முபதி விளங்கவரு முத்தே இந்நாட்டிலிங்கே எமபடரை மாற்றும் இறைவா போற்றி விடிந்தது நல்ல நாளும் மெய்வழிச்சாலை நாட்டில் விடிந்த நற்குடி பிறந்த மேங்குல மக்கட்கெல்லாம் விடிந்தது வேத வீடும் விளைவுறு நிதிகள் யாவும் விடிந்தது நீண்ட காலம் வீரற்பதி தலைவன் நாடே அழிந்திடும் நிலம் அதே விடிந்ததையலாது அழிந்திட நிலம் அது விடிந்திலுலகோர்க்கே தெளிந்திடுக தன்னுலகமே விடியும் சாலை துணிந்திடுவருக்கே விடியும் பொன்னுலகாமே துணிந்திடுவருக்கே விடியும் பொன்னுலகாமே